அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 27வது அதிகாரம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 27வது அதிகாரம். நம்ம இந்த விசுவாச சோதனை என்பதை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இது மீண்டுமாய் அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய விசுவாசத்தில் வரக்கூடிய ஒரு சோதனை. முதலாவதாக நம்ம போன முறை அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய வாழ்க்கையில் அந்த விசுவாச சோதனையை பார்க்கும்போது அப்போஸ்தலர் நடவடிக்கையில் 16வது அதிகாரத்திலிருந்து ஒரு காரியத்தை பார்த்தோம். எப்படி பிலிப்பாய் என்கிற பட்டணத்துல போய் அங்க ஜெயிலர் கூட அவர் ஜெயிலுக்குள்ள போகும்போது அங்க எப்படி அவர் ஜெபித்து ஆராதித்ததன் மூலமாய் அங்க எப்படி ஒரு சபை உண்டானது, அது எப்படி அவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருந்தது என்பதை குறித்து பார்த்தோம். இந்த முறை பார்க்குறது என்னன்னா, ஆல்மோஸ்ட் அவருடைய கடைசி கால வாழ்க்கை. ஏன்னா இந்த 27வது அதிகாரத்திற்கு அடுத்த பின்பாக மால்டாவிலிருந்து 28வது அதிகாரத்துல ரோமாபுரி சிறைச்சாலைக்கு போறாரு. சிறைச்சாலையிலிருந்து அங்கேயே மரித்து போய் விடுகிறார். இப்ப அது அவருடைய வாழ்க்கையினுடைய கடைசி போராட்டம். இந்த ஒரு போராட்டம் இந்த 27வது அதிகாரத்துல என்னன்னா, எருசலேம்ல இருந்து இங்க ஒரு மேப் போடுவாங்க, நீங்க பாருங்க. ஏன்னா உங்களுக்கு இது புரிகிறதுக்கு ரொம்ப வசதியா இருக்கும்னு சொல்லி. ஏன்னா நிறைய பட்டணம் பேரா பாக்குறோம், இந்த பட்டணத்துல இருந்து அந்த பட்டணம்னு சொல்லி. அந்த பட்டணம் உங்களுக்கு புரியறதுக்காக தான் அந்த மேப் போடுறேன். ஏன்னா உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக. எருசலேம்ல அவரை பிடிச்சு எருசலேம்ல இருந்து ரோமாபுரிக்கு கொண்டு போக போறாங்க. இந்த கடைசியில ரோமாபுரியில கொண்டு போய் சேர்க்க போறாங்க, அவரை கொண்டு போக போறாங்க. இந்த கப்பல்ல அவரை பிரயாணம் எடுத்துட்டு போக போறாங்க. கப்பல்ல மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்கன்னா, 27வது அதிகாரம் 37வது கப்பலில் 276 பேர் இருக்காங்க. சரியா? இந்த கப்பல்ல 276 பேர் இருக்காங்க. இந்த கப்பலை வழி நடத்தக்கூடியவர் யாருன்னா, அந்த கப்பலுக்கு ஒரு தலைவரா போறாரு. அகஸ்து பட்டாளத்தை சேர்ந்த யூலியு என்கிறவன். அதாவது ஜூலியஸ்ன்னு ஆங்கில வேதாகமத்தில் இருக்கு. யூலியு என்று சொல்ல தமிழ்ல யூலியன் மொழிபெயர்த்திருக்காங்க. இந்த யூலியுங்கிற பட்டணத்தினுடைய யூலியுங்கிறவனுடைய தடை தளபதி, அவன் தான் 100க்கு அதிபதி. ரெஜிமெண்ட், அதாவது மிலிட்டரி லீடரு, அவனுடைய தலைமையின் கீழே இவங்க எடுத்துட்டு போறாங்க. இவங்க ஏறின கப்பல் பேர் 2வது வசனம் வாசிங்களேன். அதிரமத்தியு என்ற கப்பல் பேர். இந்த கப்பல் எங்க இருந்து கிளம்புது? கீழே எருசலேம்ல இருந்து. மேப் இந்த பக்கம் தள்ளுங்க கொஞ்சம், அந்த பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்க கீழே எருசலேம்ல இருந்து கிளம்பி எங்க போகுது? சிசேரியா பட்டணம் வழியா சீதோன் பட்டணம் வந்துருது. நீங்க போய் வீட்டுல போய் எடுத்து இந்த 27வது அதிகாரம் வாசிச்சு பாருங்க. இது சீதோன் பட்டணத்துக்கு வந்துடும். இந்த சீதோன் பட்டணம் வந்த உடனே இந்த சீதோன் பட்டணத்துல அப்போஸ்தலனாகிய பவுலை போய் மற்றவர்களை பார்ப்பதற்கு அந்த யூலியு அனுமதி கொடுக்கறதுனால அவர் அங்குள்ள மக்களை பேசி எல்லாம் பார்த்து இது பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பி எங்க போறாங்க? செல்கஸ் என்று சொல்லக்கூடிய அந்தியோக்கு பட்டணத்துக்கு உள்ள பக்கத்துல போயிட்டு அங்கிருந்து அவங்க கிளம்பி மைரா என்ற பட்டணம் இருக்கு பாருங்க, அந்த மைராங்கிற பட்டணத்துக்கு வந்துடுறாங்க. இங்க வந்த போது அவங்களுக்கு அங்கிருந்து வேறு ஒரு கப்பல்ல இத்தாலிக்கு செல்லக்கூடிய ஒரு எகிப்து சேர்ந்த கப்பல், என்ன ஒரு அலெக்சாண்ட்ரியா கப்பல் என்று சொல்லக்கூடிய அந்த கப்பல்ல அவங்க ஏறி அவங்க அங்கிருந்து கிளம்புறாங்க. இவங்க இங்க வரும்போது என்ன ஆகுதுன்னா, 5வது வசனம் வாசிங்க. ஓடி மீரா பட்டணத்துல சேர்ந்துட்டாங்க. சரியா? அடுத்த வசனம் வாசிங்க. அலெக்சாந்திரியா, இப்ப என்னன்னா அமித்திரியா கப்பல்ல இருந்து அலெக்சாந்திரியா கப்பல்ல போட்டிருக்காங்க. அதில் ஏற்றினான். காற்று எங்களை தடுத்தபடியினாலே மெதுவாய் சென்று ஓகே, இங்க இருந்து வேற ஒரு கப்பல்ல ஏறி செனடியஸ் இங்க ஃபேர் ஹெவன்ஸ் எழுதியிருக்கு பாத்தீங்களா, கிரேட் பட்டணம். இங்க சேர்ந்துட்டாங்க. இந்த ஃபேர் ஹெவன்ஸ்ங்கிற இடத்துக்கு சேர்ந்துட்டாங்க. ஏன்னா காத்து இது மாதிரி அடிக்கிறதுனால இது இந்த பக்கமா இங்க போக வேண்டியதுக்கு இப்படி போறாங்க. இங்க இங்க ஃபேர் ஹெவன்ஸ் அப்படிங்கிற பட்டணத்துக்கு இங்க கப்பல் வந்துருச்சு. இப்ப கப்பல் வந்த உடனே அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாருங்கிறத நீங்க பாருங்க. 9வது 10வது 11வது வசனம் வாசிங்க. வெகு காலம் சென்று
வடிந்து போனபடியினாலே கப்பல் யாத்திரை செய்கிறது மோசத்துக்கு ஏதுவாயிருக்கும் என்று பவுல் அவர்களை நோக்கி மனுஷரே இந்த யாத்திரையினாலே சரக்குக்கும் கப்பலுக்கும் மாத்திரமல்ல அது கப்பலுக்கு சரக்குக்கு மாத்திரம் இல்ல நமக்கும் சேதம் உண்டாகும் என்று காண்கிறேன் என்று எச்சரிக்கிறான். நல்லா கவனிங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, இப்ப இதெல்லாம் ஏற்கனவே இங்க கஷ்டப்பட்டு தான் அங்கிருந்து இங்க வந்துட்டாங்க. இங்க வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு அங்கிருந்து உடனே போகணும்னு முடிவு பண்றாங்க. காரணம் என்ன? அது அவ்வளவு அருமையான துறைமுகம் இல்ல, இது நம்ம இந்த துறைமுகத்தை விட்டு இதுல போயிடலாம் அப்படின்னு சொல்லும் போது அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாரு, நான் ஒரு காட்சி பார்க்கிறேன். இந்த காட்சி என்னன்னா, நம்ம இந்த பயணத்தை தொடர்ந்தோம்னா நம்ம கப்பலுக்கும் சேதம் வரும், பொருளுக்கும் சேதம் வரும். ஏன்னா இது சரக்கும் போற கப்பல், ஆளு சரக்கு எல்லாம் வரும், எல்லாத்துக்குமே சேதம் வரும். அதனால நம்ம போக வேண்டாம் அப்படின்னு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். அதுக்கு அவங்க என்ன பதில் சொல்றாங்க பாருங்க. அவனை நம்பினா நல்ல கவனிங்க, அங்க தங்குறதுக்கு வசதி இல்லை என்பதனால் அங்க போய் இருந்துடலாம். ஏன்னா பீனிக்ஸ் என்று சொல்லக்கூடிய அதே கிரேட்டா பட்டணத்துல அந்த பக்கத்துக்கு போயிட்டோம்னா, ஏன்னா காத்து இப்படிதானே அடிக்குது, இப்படி அடிக்கும் போது அந்த பக்கம் போயிட்டோம்னா நமக்கு காத்துக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. சொன்ன உடனே இவர் இவங்க ஒரு மாலுமி கப்பல் ஓனர் என்ன சொல்ல, நம்ம செஞ்சிடலாம் போயிடலான்னு. ஆனா அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாரு, போக வேணாங்கிறாரு. ஆனா கடைசியில என்ன பண்றான், இந்த யூலி போகலான்னு சொல்றான். காரணம் என்னன்னு கேளுங்க. அடுத்த வசனம் வாசிங்க, 13வது வசனம். மெதுவா எப்படி? தென்றல் மெதுவாய் அடித்தபடியினால். நம்ம என்னன்னா, காத்து கொஞ்சம் சாதகமா வீசின உடனே நம்ம ஆண்டவர் வார்த்தையை மீறி காரியம் செஞ்சிருவோம். அந்த வார்த்தை பாருங்க, முன்னாடி காற்று பலமா அடிச்சது, பின்னாடி அடிக்க போற காற்று அந்த புயலுக்கு பேரு வச்சிருக்கான். அந்த புயலோட பேர் என்ன? 14வது வசனம் வாசிங்களேன். ஈரோக்ளியான். அந்த இந்த நம்ம ஒவ்வொரு புயல் வந்ததும் அதுக்கு ஒரு பேர் வைக்கிறாங்கல்ல, இது பைபிள் காலத்திலே இருந்துச்சு. அடிக்க போற புயல், அடுத்து வரப்போறது பெரும் காற்று, இது மோசமான வரப்போறது, எல்லாம் வரப்போகுது. ஆனா இப்ப என்ன நடக்குது? ஒரு தென்றல். பைபிள்ல ரொம்ப அழகா இருக்கு, தென்றல் அடிச்சோம். அப்படி அடிச்ச உடனே அப்பா அல்லேலூயா, என்ன ஆண்டவர் என்ன சொன்னான்னு எல்லாம் சாதகமா நடக்குது பாரு, நம்ம நினைச்சது போல நடக்குது பாரு அப்படின்னு சொல்லி போகக்கூடிய தென்றல். வாசிங்க அந்த வசனத்தை. தென்றல் மெதுவாய் அடித்தபடியால் தாங்கள் கோரினது கைகூடி வந்தது என்று எண்ணி அந்த கிரேட்டா தீவை விட்டு அருகாக ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன, அந்த கரையிலே போலாம், ஏன்னா காத்து அடிக்குது, காத்து வசமா அடிக்குது பாத்தீங்களா, அதுல அப்படியே போயிடலான்னு சொல்லி வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா அடுத்து என்ன நடக்குது? அந்த ஈரோக்ளைடான் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய புயல் காத்து அடிக்குது. அதுல 15வது வசனம் வாசிங்க. கப்பல் அதில் அகப்பட்டு கொண்டு காற்றின் போக்கிலே கொண்டு போகப்பட்டோம். 20வது வசனம் வாசிங்க. அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்று மழையும் அடித்து கொண்டிருந்தது. நல்லா கவனிங்க, இந்த கிரேட்டா தீவை விட்டு கப்பல் கிளம்பிருச்சு. இப்ப என்ன ஆயிருச்சு? ஒரே புயல் காற்று. இந்த புயல் காத்துல கப்பல் மாட்டிக்கிட்டு எங்க போகுதுன்னே தெரியாத அளவிற்கு அநேக நாட்கள் என்ன பண்றாங்க, பகலா இரவான் தெரியாத அளவிற்கு ஒரே இருட்டும் மழையும் நடக்குது.
இது அநேக நாளுன்னு இங்க கொடுத்திருக்கு. இந்த 31வது வசனத்துல பார்க்க, இப்போ 33வது வசனத்துல பார்த்தீங்கன்னா அதுல சொல்லப்பட்டிருக்கும், வாசிங்க. பொழுது விடிகையில் ம் எல்லாரும் போஜனம் பண்ணும்படி பவுல் அவர்களுக்கு தைரியம் சொல்லி, ஆ. நீங்கள் இன்று 14 நாளாய் 14 நாளாய், 14 நாட்கள். எவ்வளவு நாள் இந்த அநேக நாட்கள் எழுதுறது? எத்தனை நாள்? 14 நாள். யோசிச்சு பாருங்க, 14 நாள் உங்களுக்கு ராத்திரியா பகலான்னு தெரியாம ஒரு கப்பலுக்குள்ள உட்கார்ந்து இருந்தீங்கன்னா எப்படி இருந்திருக்கும்? இதுல என்ன இன்னொரு காரியம் என்ன பண்ணாங்கன்னா, நீங்க வீட்டுல போய் எடுத்து அந்த மொத்த அதிகாரத்தை வாசிச்சு பாருங்க. இந்த கிரேட்டா தீவுக்கு வந்த உடனே எங்கேயாவது ஒரு ஓரமா போயிடலாமான்னு பார்த்து ஒரு துறைமுக பக்கத்துல போக பார்த்தாங்க. அங்க முடியல. இந்த லைஃப் போட்டுன்னு சொல்லக்கூடிய சின்ன போட்டை கொண்டு வந்து அதுல இருந்து கயறு எல்லாம் கொண்டு வந்து இந்த போட்டை கீழ இருந்து சுத்தி கட்டினா அந்த கப்பலை, இவங்க போற கப்பலை. ஏன்னா இது உடஞ்சிடக்கூடாது, இது கப்பல் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும், நம்ம போற பயணம் வந்து இது வந்து வின்டர்ல போறோம், இது வந்து மழை காத்தடிக்கிற சீசன், அதனால நம்ம வந்து போட்டை நல்லா கட்டி இது பண்ணிடலாம்னு சொல்லி ஒரு லைஃப் போட்டை வாங்கி அதுல இருந்து எல்லாத்தையும் எடுத்து கொண்டு வந்து கப்பல்ல ஏத்தி கப்பலை கட்டி கப்பல் எல்லாம் சரி பண்ணியாச்சு. ஆனா கப்பலை சரி பண்ணி கப்பல் உள்ள கிரேட்டா தீவை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குது? பகலா இரவான் தெரியாத அளவிற்கு காற்றிற்குள்ள மாற்றி 14 நாட்கள். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நீங்க உங்க வாழ்க்கையில போய்கொண்டிருக்கிற பகுதியில 14 நாட்கள் நம்மளால 14 மணி நேரம் சும்மா உட்கார்ந்திருக்க முடியாது இப்ப இருக்க நிலைமையில. ஒரு டாக்டர் உங்களுக்கு நாளை இந்த இருங்க நான் வந்து ரிசல்ட் சொல்றேன்னு சொல்லிட்டு போயிட்டாருன்னா 14 நிமிஷமே 14 மாசம் மாதிரி தெரியும். உங்களுக்கு கேன்சர் இருக்குன்னு நினைக்கிறேன், ஒரு நிமிஷம் இருங்க இந்த ரிப்போர்ட்டை பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டாருன்னா அவர் வர்ற வரைக்கும் உங்களுக்கு தானா வயித்தால போயிடும். ஒரு சிலர் சத்தி வந்துடும். யோசிச்சு பாருங்க, ஒரு 10 நிமிஷம் இருந்து பாருங்க, என்னமோ ரொம்ப காலம் அப்படியே உட்கார்ந்து இருக்கிறது போல ஒரு பிரமிப்பு, ஒரு காரியம், நம்ம என்ன நடக்குதுன்னே தெரியாத அளவுக்கு. இங்க 14 நாட்கள் இரவா பகலா என்று சொல்ல முடியாத அளவிற்கு ஒரு போராட்டத்துக்கு மத்தியில கப்பல்ல இருக்கிறாங்க. இவங்க யாரும் 14 நாளா சாப்பிடல. எப்படி 14 நாளா சாப்பிடல? நீங்க வந்து கப்பல்ல பிரயாணம் பண்ணும்போது கப்பல் வந்து மேலும் கீழே ஆட ஆரம்பிச்சிருச்சுன்னா உங்களுக்கு தானா சத்தி வந்துடும், உங்களால சாப்பிட முடியாது. ஒன்று. ரெண்டாவது, எதையாவது பிடிச்சுக்கிட்டு தான் நிக்க முடியும். நீங்க எத்தனை பேர் இந்த டோவர்ல இந்த இது கிராஸ் பண்ணிருக்கீங்கன்னு தெரியல. அதை ஏதாவது கிராஸ் பண்ணும்போது உங்களுக்கு வலையில மேலே கீழே போகும்போது பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு நிமிஷம் பயந்து போய் இங்கேயும் பிடிச்சுக்கிட்டு தான் உட்காந்துருப்பாங்க. எதையும் பிடிக்காம இருக்க முடியாது, எதையாவது ஒன்றை பிடிச்சு தான் உட்காரணும். ஏன்னா அந்த அளவுக்கு அலையில மேல போச்சுன்னா டம்முன்னு கீழே விழும். ரொம்ப இது. இந்த மாதிரி 14 நாள் இருந்தா எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. 21வது வசனம் வாசிங்களேன். 20வது வசனம் மறுபடியும் வாசிங்க. அநேக சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் ம் மிகுந்த பெருங்காற்று மழை வடித்துக் கொண்டிருந்தபடியினால் ஆ. இனி இனி தப்பி பிழைப்போம் என்னும் தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை என்னாச்சு? முழுவதுமாக அற்று போயிட்டு. கொஞ்சம் நெஞ்சம் கூட இல்ல. ஒரு நாள்னா பரவாயில்ல, அட்லீஸ்ட் அடுத்த நாளைக்கு சரியாயிரும்னு பார்க்கலாம். 2வது நாள் பரவாயில்ல, 3வது நாள் கொஞ்சம் நம்பிக்கை போகும், 4வது நாள் என்ன வாழ்க்கை, 5வது நாள் அவ்வளவுதான் போச்சு, 6வது நாள் நீங்க என்னைய சொறீங்க நான் உங்களை சொறிகிறேன், 2 பேரும் சொரிஞ்சுட்டே இருப்போம். என் வாழ்க்கை இவ்வளவு மோசமா போச்சு, உங்க வாழ்க்கை அதை விட மோசமா இருக்கா, என்னத்தை செய்யறது, வாங்க நம்ம 2 பேரும் சேர்ந்து இப்படியே அழுது புலம்பி எங்கேயாவது போயிடுவோம் அப்படின்னு சொல்லி இப்படியே உட்காந்து கடைசியில் என்ன ஆயிடும்? நம்பிக்கை முழுவதும் அற்றவர்கள். அதான் ஐயா கொஞ்சம் நஞ்சம் கூட, நம்ம கொஞ்சம் நம்பிக்கை இருந்ததுன்னு கூட பரவாயில்ல, இவர்களுக்கு என்ன ஆயிடுச்சு? முழு நம்பிக்கையும் அற்று போய்விட்டது. 14 நாட்கள் ஆயிடுச்சு. பகலா ராத்திரியான்னு தெரியல. ஆனா கப்பல் வந்து கப்பலுக்குள்ள இருக்கிறாங்க, கப்பல் பயங்கரமா சுத்தி வருது. இந்த காலகட்டத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் அதுக்குள்ள இருக்கிறார். இது எவ்வளவு பெரிய விசுவாச சோதனை. முதல்ல சொல்றாரு, நம்ம போக வேணாம், போனா நமக்கு வந்து படகுக்கு மாத்திரம் இல்ல நமக்கு பொருளுக்கு எல்லாத்துக்கும் சேதம் வரும்னு சொல்றாரு. ஆனா கேட்காம படகு உள்ள போகுது. கூட இருக்கிற 276 பேர் இருக்கிறாங்க. ஒருத்தரும் 14 நாளா ஒன்றும் சாப்பிடாம
எல்லாரும் ஒரு பயங்கரமான நிந்தைக்குள்ள நம்ம இனி தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை முழுவதும் அற்றவர்களாய், ஒரு நம்பிக்கையும் கிடையாது. இனிமேல் நம்மளால வாழ முடியும், நம்ம உயிரோட இந்த கரையை பார்ப்போம் என்கிற ஒரு சின்ன நம்பிக்கை கூட இல்லாத அளவிற்கு முழுவதும் முடிந்து போனவர்களாய் இருந்தார்கள். நீங்க அந்த கப்பல்ல ஒரு ஆளா இருந்திருந்தா என்ன செஞ்சிருப்பீங்க? நன்றாக சிந்தித்து பாருங்க. இதுல இன்னொரு காரியம் இருக்கு. 23வது அதிகாரம், அப்போஸ்தலர் நடவடிக்கை 23வது அதிகாரம் 11வது வசனம் வாசிங்க. 23வது அதிகாரத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் எருசலேமுக்கு போறதுக்கு முன்னாடி, எருசலேம் விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி ஆண்டவர் அன்றைக்கு அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு அந்த ராத்திரியிலே கர்த்தர் பவுலின் அருகே நின்று, பவுலே திடன்கொள், நீ என்னை குறித்து எருசலேமிலே சாட்சி கொடுத்தது போல ரோமாபுரியிலும் நீ சாட்சி கொடுக்க வேண்டும். ஆண்டவர் என்ன சொல்றாரு? எருசலேம்ல அங்க உள்ள சன்னெட்ரின் என்று சொல்லக்கூடிய எல்லாரும் முன்னாடி நின்று எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தேவன் என்று சாட்சி கொடுத்தாரோ, அதே போல நீ என்ன செய்ய போற? இங்க மாத்திரம் இல்ல, நீ எருசலேமை விட்டு நீ ரோமாபுரிக்கு உன்னை கொண்டு போறான், அங்க போய் நீ ரோமாபுரியிலே நீ சாட்சி கொடுப்பன்னு ஆண்டவர் சொல்லிட்டார். ஆனா ரோமாபுரி போற வழியில கப்பல் இந்த பிரச்சனை. ஆண்டவர் வார்த்தை சொன்னாரு, என்னைய கொண்டு போய் ரோமாபுரியில சாட்சியா நிறுத்துவேன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு வார்த்தை கொடுத்திருப்பாரு. ஆனா இன்றைக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தைக்கும் நீங்க இருக்கிற இடத்துக்கும் நம்பிக்கையற்றவர்களா இருக்கிறீங்களா? பவுலுக்கு தான், ஐயா நீ ரோமாபுரியில எனக்கு சாட்சியா இருப்பேன்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆனா ஏறி வந்த கப்பல்ல 14 நாட்கள் நாளா பகலான்னு தெரியாம 14 நாள் சாப்பிடாம இருந்தா அவன் எப்படி இருப்பான்? யோசிச்சு பாருங்க. ஒரு பயத்துல கப்பலுக்குள்ள உட்கார்ந்து எப்ப சாக போறோம், எப்ப கப்பல் உடைய போகுது, எந்த பக்கமா நம்ம சாக போறோம், எப்படி சாக போறோம்னு ஒண்ணு தெரியாம உள்ள உட்கார்ந்து முழுவதும் நம் தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கையற்றவர்களா இருக்கிற நேரத்துல எப்படி வாழ முடியும்? எப்படி இருக்க முடியும்? நீங்க எப்படி இருந்திருப்பீங்க? ஒரு நிமிஷம் நல்லா சிந்திச்சு பாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில எப்படி நடந்துச்சு, உங்க வாழ்க்கையில போராடுற போராட்டம் எப்படி இருக்கு? யோசிச்சு பாருங்க ஒரு நிமிஷம். உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு என்ன ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தாரு? இப்போ உங்க வாழ்க்கையில எங்க இருக்கிறீங்க? உங்க படகு எங்க இருக்கு? தென்றல் அடிக்கிறது இருக்கா? இல்ல கிரேட்டா துறைமுக பக்கத்துல நானே கயரை போட்டு படவை கட்டிடுறேன் பாஸ்டர், என்கிட்ட கயிறு நிறைய இருக்கு, என்ன பந்தாலும் நிக்கிற மாதிரி நான் கயரை போட்டு கட்டுறேன்னு இருக்கீங்களா? இல்ல கிரேட்டா விட்டு தள்ளி விட்டு கடலுக்குள்ள சூழ்ந்துருச்சா? 14 நாள்ல முதல் நாள்ல இருக்கீங்களா? இல்ல 10வது நாள்ல இருக்கீங்களா? இல்ல இது 14 நாளா 14 வருஷமானே தெரியல. தமிழ்ல இதுக்கு ஒரு பழமொழி வேற உண்டு, 7.5 நாட்டு 7.5 வருஷம் இப்படித்தாங்க அப்படின்னு வேற எவனா ஒருத்தன் கதையை வேற சொல்லிட்டு போயிடுவான். அப்ப உங்களுக்கு உடனே உட்காந்து அதை கவுண்ட் பண்ண வேண்டியது. உங்களுக்கு 2 ரெட்டை அப்படின்ட்டு வேற இன்னொருத்தன் சொல்லிட்டு போயிடுவான். இன்னும் ஒண்ணு சரியாவலே அப்படின்னா உங்களுக்கு ரெட்டை. எந்த இடத்துல இருக்கிறீங்க நீங்க யோசிச்சு பாருங்க. ஐயா ஈஸி கிடையாது, சாதாரணம் கிடையாது. நீங்க வேத வசனத்தை வாசிக்கும் போது ஆழமா சிந்திச்சு பாருங்க. ஒரு ஆண்டவர் வார்த்தை கொடுக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுலே நீ, அவர் நடுவுல அவர் பக்கத்துல நின்னு சொல்றாரு. அப்போஸ்தலனாகிய பவுல்கிட்ட சொல்றாரு, நீ எனக்கு சாட்சியா நிக்க போறேன்னு. ஆனா இங்க உயிர் பிழைப்பமானே நம்பிக்கை இல்லை. அப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன செஞ்சான்? அந்த விசுவாச சோதனையில அவன் எப்படி மேற்கொண்டான்? இதுதான் இன்றைக்கு நம்மளுடைய செய்தி. பாருங்க 21வது வசனம். அநேக நாள் போஜனம் பண்ணாமல் இருந்தபோது பவுல் அவர்கள் நடுவிலே நின்று, மனுஷனே இருந்தது, ஆகிலும் முத வார்த்தை சொல்றாங்க ஆளுங்க, திடமனதாய் இருங்கள். ஐயா 14 நாள் சாப்பிடலையா?
கப்பல் ஒரு நிலைமையில நிக்கல. இது பகலா இரவான்னு தெரியல, நட்சத்திரமும் தெரியல, சூரியனும் தெரியல. அதனால எங்களுக்கு என்னன்னே தெரியல. இப்ப நம்ம லண்டன்காரங்களுக்கு ஈஸியா அதை புரிஞ்சு கொள்ள முடியும். ஏன்னா எப்பயும் ஒரே மாதிரி தானே இருக்கு நமக்கும் சமயத்துல. லேசா அப்படி வெளுக்கிற மாதிரி இருக்கு, அப்புறம் டவக்குன்னு போயிருது வின்டர்ல. வச்ச அந்த சூரியனை பார்க்கறதே ஒரு சில காலகட்டங்கள்ல நமக்கே தெரியறது இல்லை. அப்ப யோசிச்சு பாருங்க, கப்பலுக்குள்ள அப்படி இருக்கும்போது 14 நாள் சாப்பிடாம அப்படி உட்கார்ந்து இருக்கும்போது, முதல்ல எந்திரிச்சு நீங்க பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து திடமனதா இருங்கள் சொல்ல முடியுதா? நம்ம கிட்ட என்ன தெரியுமா பிரச்சனை? என்ன சிஸ்டர் எப்படி இருக்கிறீங்கன்னு ஒரு வார்த்தை கேட்டா போதும். ஒரு 15 நிமிஷம் அழுது கண்ணீரோட கம்பளையோட சொல்லி கதையை சொல்லி, என்னன்னு சொல்றது பாஸ்டர், கண்ணீரா வருது. எப்படி இருக்கிறீங்கன்னு தானே கேட்டேன். திடமனதா இருங்கள். சகோதரனே நீங்க எப்படி இருக்கிறீங்க? என்னென்ன சொல்றது? நான் என்னன்னு சொல்லுவேன் பாஸ்டர், என்னத்த சொல்றது? இல்ல நான் என் கதையை சொல்லி உங்ககிட்ட அழுகிறதா, என்ன பண்றது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமையில தான் இருக்கு. ஆனா அப்போஸ்தலன் பவுல் எந்திரிச்சு என்ன சொல்றான்? திடமனதா இருங்கள். இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன். உங்கள் ஒருவனுக்கும் பிராண சேதவர். நீ யாரும் சாக மாட்ட. எப்படி? நீ யாரும் சாக மாட்ட. ஏனென்றால் காரணம் என்ன? என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமாகிய என் தேவனாகிய கர்த்தர். நல்ல கவனிங்க. உங்களை ஆட்கொள்ளுகிற தேவன் யார் என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் சேவிக்கிற என்ன? நீங்க சர்வ் பண்ற, நீங்கள் பணியாற்றுகிற அந்த தேவன் யார் என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். பெர்க்மன் சார் அருமையான பாட்டு எழுதியிருக்கிறார். நான் அதை பாட போறதுல கவலைப்படாது. என்னை ஆட்கொண்ட இயேசு யார் என்று நான் அறிவேன். அதை நீங்க அறிந்து கொள்ளணும். என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமாகிய கர்த்தராகிய தேவனுடைய ஒரு தேவதூதன் என்கிட்ட சொன்னான். அப்ப என்ன? அவர் ஆண்டவரே இங்க என்ன நடக்க போகிறதுன்னு கேட்டபோது, அவரை ஆளுகிறவரும் அவர் சேவிக்கிறவருமாகிய ஆண்டவர் தன்னுடைய தேவதூதனை அனுப்பிச்சு ஒரு வார்த்தை சொல்றார். அப்ப நமக்கு முதலாவது என்ன செய்யணும்? எந்த சோதனை, எந்த போராட்டமா இருந்தாலும் தேவன் என்ன சொல்றார் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மக்களா இருக்கணும். அவருடைய சத்தம் கேட்கிறவர்களா இருக்க வேணும். ஏன்னா 14 நாள் சாப்பிடாம உட்கார்ந்து ஒரே பயத்துல உட்கார்ந்து இருக்கும் போது நமக்கு என்ன தோன்றது இல்ல? ஆண்டவரை தேடன்னு தோன்றது இல்ல. நம்ம என்ன நினைக்கிறோம்? எதையாவது செஞ்சு இப்படி செஞ்சிடலாம் அப்படி செஞ்சிடலாம்னு பாக்குறோம். ஆனா நடக்கிறது இல்ல. கடைசியில என்ன நடக்குது? 14 நாளுக்கு அப்புறமும் அவன் எந்திரிச்சு என்ன சொல்றான்? திடமனதா இரு, தைரியமா இரு. ஏனென்றால் எனக்கு ஆண்டவர்கிட்ட இருந்து உத்தரவு வந்துருச்சு. ஐயா, அன்னைக்கு ஆண்டவர் சொன்னாரு, எருசலேம்ல என் பக்கத்துல நின்று சொன்னாரு, மகனே நீ ரோமாபுரியில போய் எனக்கு சாட்சியா நிக்க போறேன்னு சொன்னாரு. ஆனா இன்றைக்கு இந்த போராட்டங்களுக்கு மத்தியில என்ன சொல்றாரு? இன்றைக்கும் ஒன்றும் நடக்காது, நீ யாரும் சாக மாட்ட. முதலாவது என்ன? பயப்படாத, திடமனதாயிரு, தைரியமாக இருன்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு? என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறமாகிய தேவனாகிய கர்த்தருடைய தேவதூதன் என்ன சொல்றான்? வாசிங்க மீதிய. பவுலே பயப்படாதே. ஆண்டவர்கிட்ட இருந்து வர்ற உத்தரவு பாருங்க பவுலுக்கு. பவுலே பயப்படாதே. நம்ம ஆண்டவர் எவ்வளவு ஒரு அருமையான ஆண்டவர் தெரியுமா? எந்த ஒரு காலகட்டத்திலையும் முதல்ல சொல்றாரு, பயப்படாத, பயப்படாத. இன்றைக்கு நான் உங்ககிட்ட சொல்றேன், என் அருமை சகோதரனே சகோதரியே, நீங்க எந்த சூழ்நிலையில போய் கொண்டு இருந்தாலும் சரி, எவ்வளவு விசுவாச சோதனையில நீங்க எவ்வளவு பாடுகளுக்கு மத்தியில போயிட்டு இருந்தாலும் சரி, பயப்படாதே, பயப்படாதே. திடமனதா இருங்கள், தைரியமா இருங்க. தேவன் எல்லாவற்றையும் சரியாய் செய்து முடிக்கக்கூடிய தேவன். உங்களில் நற்கிரியைகளை தொடங்கிய தேவன் அவர் முற்றும் முடிக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அதனால நம்ம அதை பத்தி கவலையே பட தேவையில்லை. நம்ம தைரியமாக இருக்க வேண்டும். என்ன சொல்றாரு பவுலே? நீ பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். பாருங்க, முதல்ல என்னைக்கு எருசலேம் பக்கத்துல அவன் பக்கத்துல நின்னு சொன்னாரோ, மறுபடியும் சொல்றாரு, நீ மறந்துடாத,
நீ ராயனுக்கு முன்பா நிக்க போற. ஐயா உனக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாரோ அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என் தேவன். அவர் பொய் சொல்லுவதற்கு மனிதன் அல்ல. அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்ல. நீங்க என்ன விசுவாச சோதனையில போனாலும் அந்த விசுவாச சோதனையில போகும்போது தேவனுடைய சத்தத்தை தெரிந்து கொள்கிறவரா, தேவனுடைய சத்தத்தை கேட்க கற்றுக்கொள்ள மக்களா இருக்க வேண்டும். என்ன அதே வார்த்தை தான் ஆண்டவர் நேற்றும் இன்று மாறாத தேவன். அன்னைக்கு அதே தான் சொன்னாரு. எருசலேம்ல சொன்னாரு, நீ ராயனுக்கு முன்பா ரோமாபுரியில சாட்சியா இருக்கணும். இன்றைக்கு 14 நாள் போராட்டத்துக்கு அப்புறம் என்ன சொல்றாரு? பயப்படாத, நீ ராயனுக்கு முன்பாக சாட்சியா இருக்க வேண்டும். அப்ப உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ள தேவன். அல்லேலூயா. அப்ப நீங்க அந்த அழைத்த தேவன் உண்மையுள்ள தேவன்னா, நீங்க போகிற போராட்டங்களுக்கு மத்தியில அந்த அழைப்பை மீண்டுமாய் ஒரு விசை உறுதி செய்து கொள்ளுங்கள். ஆண்டவர்கிட்ட கேட்டு, ஆண்டவரே நான் என்ன செய்கிறேன், எங்க இருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில நான் என்ன செய்ய வேண்டும் சொல்லும்போது, அப்ப ஆண்டவருடைய வார்த்தை வரும்போது மறுபடியும் சொல்றாரு, நீ பயப்படாத, திடமனதாயிரு. நீ ஏன்னா ராயனுக்கு முன்பாக நீ சாட்சியாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும். அல்லேலூயா. இதுதான் நம்ம கிறிஸ்தவங்க புரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு காரியம். ஐயா நீ சோதனை, விசுவாச சோதனையில போகும்போது உனக்கு ஆசீர்வாதம் வரும்போது அது உனக்கு மட்டும் இல்ல, உன் கூட இருக்கிற எல்லாருக்கும். ஆமென். நீங்க போனீங்கன்னா உங்க கூட இருக்கிற உங்க குடும்பம், சகோதர சகோதரிலே இந்த ஆவிக்குரிய குடும்பம் எல்லாமே ஒரு ரட்சிப்புக்குள்ள போகும். நோவா ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டான், அவன் மட்டும் ரட்சிக்கப்படல, அவன் குடும்பம் முழுவதும் ரட்சிக்கப்பட்டது. இன்றைக்கு அந்த சத்தத்தை கேட்டு நீங்க ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு செய்யும் போது ஆண்டவரை அறியாத, ஆண்டவரை தெரியாத மக்களும் அவரை தெரிந்து கொண்டு எல்லோரும் உயிர் பிழைக்கக்கூடிய, எல்லோரும் ரட்சிப்புக்குள்ள வரக்கூடிய ஒரு பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்ய முடியும். அன்றைக்கு அதுதான் சொல்றாரு, உன் கண், நீ என்னுடைய கண்ணில் தயப்பட்டதுனால, உன்னுடைய தயவுனால மீதி பேர், இந்த படகுல இருக்க அத்தனை பேரும் காப்பாற்றப்படுவாங்க. இந்த படகுல இருக்க வந்து லேசுப்பட்ட ஆள் கிடையாது. அப்பொழுது போர்ச்சேவர் பூரா இருக்க இந்த கைதிகளை பூரா கொல்லணும்னு இருக்காளுங்க. யாருக்கெல்லாம் உயிரை கொடுக்கிறாரு பாருங்க. உங்களை கொல்லணும்னு உங்க கூட இருக்கிறவனையும் சேர்த்து உங்களால காப்பாற்ற முடியும் ஆண்டவரால. உங்களை பழி சொல்றவங்களை, உங்களை தவறா பேசுறவங்களை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. ஏன்னா நிறைய சமயத்தில் நம்ம விட்டுறோம். இவன் வந்து போர்ச்சேவர்கள் வந்து பவுலும் இது எல்லாரையும் கொல்றதுக்கு, இது எங்க 42ஆம் வசனம் எப்ப நடக்குது? அவங்க கப்பலை விட்டு இறங்கி கரைக்கு போவதில் நடக்க போகுது. அப்ப கொல்லலான் இருக்கான். அப்ப என்னன்னா முதல்ல இருந்து எப்படா அவனை கொல்லுவோன்னு உட்கார்ந்து இருக்கான். இப்படி கொல்லலான் இருக்கவனையும் சேர்த்து ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஒன் நிமித்தம் அவனுக்கும் உயிர் போகாது. என்ன ஒரு அருமையான காரியம் பாத்தீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, பவுலே நீ பயப்படாத, நீ ராயனுக்கு சாட்சியா இருக்கணும், என் கண்ணில் உனக்கு தயவு இருக்கு, அதனால உன் கூட இருக்க எல்லாருக்கும் அந்த தயவு உண்டு. நீ சாக மாட்ட, அதனால உன் கூட இருக்க ஒருத்தனும் சாக மாட்டான். இப்ப அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, நீ வந்து பயப்படாத சொல்லி முடிச்சுட்டு இப்ப 31வது வசனம் வாசிங்க. சேவகரை நோக்கி, இவர்களும் கப்பலில் இராவிட்டால் நீங்கள் தப்பி பிழைக்க மாட்டீர்கள். என்னன்னா இதுல கொஞ்சம் பேர் மட்டும் இந்த லைஃப் போட்டை போட்டுட்டு அதுல இருந்து தப்பிச்சு போலான்னு பாக்குறான். ஏன்னா நிறைய பேர் இப்ப அதான் பிரச்சனை. எல்லாருக்கும் வந்து லைஃப் போட்டு தான் ரொம்ப ஒரு காரியம். எப்படியாவது நம்ம தப்பிச்சு ஓடிடுவோம். நம்ம எப்படியாவது தப்பிச்சு ஓடிடுவோம். எவைய கேட்டுட்டு போனா எனக்கு என்ன? நம்ம கிறிஸ்தவர்கள் அப்படி அழைக்கப்படலை. நன்றாக புரிஞ்சு கொள்ளணும். நம்ம வந்து நான் சொல்லியிருக்கேன், முன்னாடி சொல்லியிருக்கேன், மறுபடியும் சொல்றேன், நம்ம எல்லாம் யாருன்னா எமர்ஜென்சி சர்வீஸ் ஆளுங்க மாதிரி. என்ன தீ பிடிச்சா எல்லாரும் ஓடுவாங்க அங்கிருந்து, நம்ம தீயை நோக்கி போவோம். ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா எல்லாரும் தப்பிச்சு ஓடுவாங்க, நம்ம எங்க அங்க போவோம். ஏன்னா எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த கிறிஸ்து எனக்குள்ளே உங்களுக்குள்ளேயும் வாழ்றாரு. அதனால எங்க பிரச்சனையும் அங்கதான் நம்ம போகணும்.
அங்க இருட்டா இருக்குன்னா அங்கதான் வெளிச்சம் வேணும். எப்படி? சுவிசேஷமே அறிவிக்காத இடத்துக்கு போங்க. ஐயோ அங்க வந்து சாத்தான் கட்டளை இருக்கு, சாத்தான் அப்படியே ஆள்றான் பாஸ்டர். பிறகு எதுக்கு உனக்கு மெழுகுவர்த்தி? உனக்கு எதுக்கு வெளிச்சம்? எங்க இருள் இருக்கோ அங்கதானே போகணும். இங்க எல்லாரும் லைட்ல இருக்க, நானும் சேர்ந்து அப்படியே ஜோதியில் ஜோதியாக இருக்கிறேன், வெளிச்சத்தில் வெளிச்சமாக இருக்க விரும்புகிறேன். ஐயா நம்மளை எதுக்கு ஆண்டவர் அழைச்சிருக்கிறாரு? அந்தகாரத்தை நீக்கி அங்குள்ள மக்களுக்கு சுவிசேஷத்தை ரட்சிப்பை கொடுப்பதற்காக தான் நம்மளை அழைச்சிருக்கிறாரு. இப்ப அப்போஸ்தலன் பவுல் என்ன சொல்றான்? யாரும் இங்க இருந்து தப்பிச்சு போக கூடாது, எல்லாரும் இங்க இரு சொல்லிட்டு அடுத்த வசனம் 33வது வசனம் வாசிங்க. பொழுது விடிகையில் எல்லோரும் போஜனம் பண்ணும்படி பவுல் அவர்களுக்கு தைரியம் சொன்னான்னு இருக்கு தமிழ்ல. ஆங்கில வேதாகமத்துல பாத்தீங்கன்னா பால் இம்ப்ளோர்ட் தம், அதாவது அவங்கள வேண்டி விரும்பி வற்புறுத்தி, ஐயா சாப்பிட்டு, எப்படி சகோதரனே சகோதரியே சாப்பிடு அப்படின்னு சொல்லி அவங்கள வேண்டி விரும்பி வற்புறுத்தி அவங்கள சாப்பிட சொன்னானா. வாசிங்க, இப்ப வாசிங்களா அத. அவர்களுக்கு தைரியம் சொல்லி 14 நாளா ஒண்ணு சாப்பிடாம பட்னியா இருக்கிற, ஆகையால் போஜனம் பண்ணும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறேன். நீ தப்பி பிழைக்கிறதுக்கு அது உதவியா இருக்கும். அல்லேலூயா. சிலருக்கு அந்த பிரச்சனை இல்லை, ஏற்கனவே இல்லை. ஒரு காரியம், இது ரொம்ப ஆழமான காரியம், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஐயா அவருடைய அனுமதி இல்லாம நம்ம தலையிலிருந்து ஒரு முடி கூட விழாது. நம்மளை எந்த அளவுக்கு பாதுகாக்கக்கூடிய தேவன் பாருங்க. 14 நாளா சாப்பாடு இல்லாம உட்கார்ந்துருக்கான். ஒரு தப்பி பிழைப்போங்கிற ஒரு நம்பிக்கையும் கிடையாது. அப்படிப்பட்டவங்களை பார்த்து சொல்றான் பவுல், ஐயா சாப்பிடு. நீ என்னன்னா, நீ சாப்பிட்டாதான் நீ தப்பிக்க முடியும், நீ இந்த ஆபத்துல இருந்து தப்பிக்க முடியும். அந்த ஆபத்துல இருந்து நீ தப்பிச்சு போறதுக்கு உனக்கு இந்த சாப்பாடு வேணும். ஆனா உனக்கு என்ன ஒரு நம்பிக்கை இல்லை, உனக்கு என்ன ஒரு அஷ்யூரன்ஸ், உனக்கு என்ன ஒரு பாதுகாப்பு தெரியுமா? உன் தலையில இருந்து ஒரு முடி கூட கீழே விடாது. அந்த அளவுக்கு உன்னை ஆண்டவர் பாதுகாப்பார். இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் இந்த வாழ்க்கையில உள்ள போராட்டங்களை தப்பிச்சு போறதுக்கு, இந்த போராட்டங்களை மேற்கொள்றதுக்கு இந்த வார்த்தையாகிய மன்னாதான் நமக்கு வேணும். இதை நம்ம சாப்பிட பார்த்து கத்துக்கொள்ளணும். ஏன்னா நிறைய பேரு இந்த வார்த்தையில பட்டினி கிடக்குறீங்க. ஹலோ, எனக்கும் ஆண்டவருக்கும் நான் அது கேட்டேன், அதனால வரல, அதனால நான் பைபிள் வாசிக்கல, நான் ஜெபம் பண்ணல. ஏன்னா எனக்கும் அவருக்கும் கொஞ்சம் பிரச்சனை. எது? ஆண்டவருக்கும் அவங்களுக்கும் பிரச்சனையா, அதனால அவங்க பைபிள் வாசிக்கலையா? ஆண்டவருக்கும் அவங்களுக்கும் பிரச்சனையா, அதனால ஜெபம் பண்ணலையா? நிறைய பேர் இருக்காங்க. நீங்களே யோசிக்கிறீங்க, எப்படி என் கதை இவர் சொல்றாரு அங்க இருந்து. நிறைய பேருக்கு இந்த வேத வார்த்தைகளை படிக்கிறது, தினந்தோறும் இதை வாசித்து இந்த வார்த்தையாகிய மண்ணால பலப்படணுங்கிறது நிறைய பேருக்கு வர்றதே இல்லை. என்ன பண்றோம் எல்லாம்? இந்த வார்த்தையை நம்ம ஒரு என்ன, ஏதோ ஒரு கேஷுவலா இந்த வர்ற ஞாயிற்றுக்கிழமை வர்றோம், வார்த்தையை போதிக்கிறோம், அவளை கேட்டோம், போதும் இந்த வாரத்துக்கு இது காணும், இனி அடுத்த வாரத்துக்கு பார்த்துக்கிறோம். ஏன்னா ரொம்பையும் படிச்சாலும் அஜீரணம் ஆயிரும் வேற பாச சொல்லியிருக்காரு, அதனால நம்ம ரொம்பையும் படிக்க வேணாம். அதாவது என்னன்னா, இந்த வார்த்தை இல்லாம தப்பிக்க முடியாது. நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய போராட்டங்கள், நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய சாவுக்கு ஏதுவான காரியங்கள் எல்லாவற்றிலிருந்து நம்ம பிழைக்கணும்னா, நம்ம இந்த வார்த்தையாகிய மன்னாவை சாப்பிடக்கூடிய மக்களா இருக்கணும். அப்போஸ்தலன் பவுல் சொல்றான், நீ இந்த 14 நாளா நீ நம்பிக்கை இல்லாம இருக்கிற, நம்பிக்கை இல்லையா? வா, முதல்ல சாப்பிடு. ஏன்னா அதை சாப்பிட்டாதான் உனக்கு அந்த தைரியம் வரும். அப்பதான் நீ உன்னால தப்பி பிழைக்க முடியும். அப்ப நீங்களும் நானும் எப்படின்னா, இந்த வார்த்தையை, ஆண்டவருடைய வார்த்தையினால பலப்பட்டு நம்மளுடைய வாழ்க்கையில வரக்கூடிய ஒவ்வொரு போராட்டங்களையும் மேற்கொண்டு நம்ம ஜெயம் கொள்றவர்களா மாற முடியும்.
அடுத்த வசனம் வாசிங்க சிஸ்டர். இப்படி இப்படி சொல்லி சொல்லி அப்பத்தை எடுத்து அப்பத்தை எடுத்து எல்லாருக்கும் முன்பாகவும் எல்லாருக்கும் முன்பாகவும் தேவனை ஸ்தோத்திரித்து தேவனை ஸ்தோத்தரித்து அதை பிட்டு புசிக்க அதை தொடங்கினார். பிட்டு புசிக்க தொடங்கினார். எல்லாருக்கும் முன்பா. அதாவது ஆண்டவர் சொல்லிட்டாரு, ஆண்டவர் காரியங்களை செய்வாருன்னு சொல்லி மற்றவர்களுக்கு எப்ப காட்டணும்னா, நீங்க அந்த பிரச்சனைக்குள்ள போகும்போது மட்டும். எப்ப? கப்பல் எல்லாம் இதானதுக்கு அப்புறம் கிடையாது. கப்பலுக்குள்ள இருக்கும் போதே எல்லாருக்கும் நம்பிக்கை இல்லாம இருக்கும்போது நான் நம்பிக்கை உள்ளவனா இருக்கிறேன். ஏன்னா ஆண்டவர் காரியத்தை செஞ்சுட்டாரு. கண்டு விசுவாசிக்கிறவர்கள் அல்ல நம்ம, காணாமல் விசுவாசிக்கிறவர்கள். இன்றைக்கு நம்ம பரலோகம் போக போறோங்கிற நம்பிக்கை எப்படி இருக்கு நமக்கு? அது எப்படி மற்றவர்களுக்கு வெளிக்கொண்டு வர முடியும்? இந்த போராட்டத்துக்கு, இந்த நம்ம வாழுகிற இந்த நடைமுறையில இருக்கக்கூடிய இத்தனை போராட்டங்களுக்கு மத்தியில எனக்கு யாரு பிரதம மந்திரியா வந்தாலும் பரவாயில்ல, யாரு பிரசிடண்டா வந்தாலும் கவலை இல்லை. ஏனென்றால் நான் பரலோக பிரஜை, நான் ஆண்டவரோட இருக்க போறேன். இந்த உலக பாடுகள் என்னை என்ன செய்து விடும் அப்படின்னு சொல்லக்கூடியதா நம்பிக்கையோடு நம்ம வாழும்போது தான் நம்ம ஆண்டவரோடு சேர்ந்து வாழ முடியும். அந்த நம்பிக்கையை பார்த்து மற்றவர்கள் புரிஞ்சு கொள்ள முடியும். அதுதான் இங்க அப்போஸ்தலன் பவுல் என்ன பண்றாரு, எல்லாரும் முன்னாடி அதை என்ன பண்றாரு, நடைமுறையில காட்டுறாரு. நான் சொல்ல மட்டும் இல்ல ராஜா, எனக்கு தெரியும், எனக்கு வாக்கு கொடுத்த ஆண்டவர் செய்வாரு. அதனால நான் உங்க எல்லாரும் முன்னாடியும் ஆண்டவரே நன்றி, எங்களுக்கு விடுதலை கொடுக்க போறீங்க, எங்க எல்லாரையும் காப்பாற்ற போறீங்க, அதுக்காய் நன்றி என்று சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணி அப்பத்தை எடுத்து பிச்சு அப்பத்தை புசிக்க தொடங்கினா. அதுக்கப்புறம் தான் எல்லாரும் புசிக்க தொடங்கினா. அப்பமும் ஆண்டவருடைய வார்த்தை தான் நம்ம பார்த்திருக்கோம். பழைய ஏற்பாட்டிலையும் சரி புதிய ஏற்பாட்டிலையும் பார்க்கிறோம். வார்த்தை என்கிற மண்ணா அப்பந்தான் வார்த்தையும் கூட. அதை புசிக்க தொடங்கின மாத்திரத்துல அடுத்த வசனம் வாசிங்க. அப்ப இருந்தோம் எல்லாரும் இப்ப பாருங்க திருப்தியாக புசிக்கிறார்கள். மேல 20வது வசனத்துல என்ன பார்த்தோம்? நம்பிக்கையற்றவர்களா இருந்தான். நம்பிக்கையற்றவர்களா நம்ம பிழைப்போமா, உயிரோட பிழைப்போமா இல்லையான்னு இருந்த ஆளுங்க கீழே ஒரு பவுல் எழும்பி நின்று சொல்லி அவன் அப்பம் புசித்த பண்ண உடனே இப்ப திருப்தியாக புசித்து. டென்மார்க்ல சாப்பாடு வச்சிருந்தாங்க. சர்வீஸ் முடிஞ்சதும் இடையில கேக்கு, ரோலு, வடை, முறுக்கு இப்படி நிறைய வச்சிருந்தாங்க. எக்கச்சக்கமா. பார்த்தா பிரமிப்பு இருந்துச்சு, இன்னும் இவ்வளவு சாப்பாடா அப்படின்னு. அப்ப அங்க இருந்த ஒரு சகோதரர் சொன்னார், இப்போ ஒரு அதிசயம் நடக்கும் பாருங்க. என்னன்னு இல்ல, நீங்க இப்ப வேத வசனத்துல பாப்பீங்க 5 அப்பம் 10,000 பேருக்கு ஆகும். இங்க இருக்கிற 1000 ரோலும் அதிசயமா காணாம போயிரும் பாருங்க. நான் நினைச்சேன், இதை இவ்வளவு எப்படி சாப்பிட முடியும்? எல்லாம் காணாம போயிருச்சு, எல்லாம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ஒரு 1.5 hour கழிச்சு டின்னர். என்னப்பா இப்பதானே இவ்வளவு சாப்பிட்டா, அதுக்குள்ள டின்னர் வேறையா? அது இறைச்சி கறி, கோழிக்கறி, சோறு, நூடுல்ஸ், இடியாப்பம், சொதி, என்னென்னமோ. திவ்யா சிஸ்டர் என் பக்கத்துல உட்கார்ந்தாங்க. நான் சொன்னேன், இப்பதான் அவ்வளவு இது சாப்பிட்டோம், இது எப்படி எந்த அதிசயம் நடந்துச்சு? இந்த அதிசயம் எப்படி, இன்னொரு அதிசயம் எப்படி நடக்கும்னு தெரியல, இது காணா போகுமான்னு. அப்ப சொன்னாங்க, கண்டிப்பா காணா போயிரும் பாஸ்டர் பாருங்கன்னு. நான் கூட நினைச்சேன் சாப்பிட முடியாதுன்னு தான் நினைச்சேன். பாருங்க இப்ப நானே சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன்னு உட்கார்ந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. திருப்தியாக சாப்பிட்டு. ஏன்னா நம்ம தமிழ் கலாச்சாரத்துல ஏன் தெரியுமா நம்ம எப்பயுமே நல்லா சாப்பாடு போடுறோம்? வயிறு நிறைஞ்சா மனசார வாழ்த்துவாங்க. கல்யாண வீட்டுல எதுக்காக சாப்பாடு போடுறோம்? ஏன்னா வயிறு நிறைய சாப்பிட்டானா அவன் மனசு நிறைஞ்சு வாழ்த்துவானா. நல்லா சாப்பிட்ட, நீ நல்லா இருக்கணும் ராஜா. பட்டினியா இருக்கும்போது வருமா? உருன்னு தான் இருக்கும். நல்லா சாப்பிட்ட உடனே நல்லா இருக்கு. இப்ப இவங்க எல்லாம் திருப்தியாக சாப்பிட்ட மாத்திரத்துல என்னன்னா இவர்களுக்கும் ஒரு நம்பிக்கை வந்து விட்டது. ஏன்னா நீங்க சொல்லுகிற வார்த்தையை வச்சு மற்றவர்களுக்கும் தேவன் மேல் நம்பிக்கை வரும். ஐயா, நான் மரித்தாலும் பரலோகத்துக்கு போவேன், ஏன்னா நான் ஒரு கிறிஸ்தவன், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன், அந்த கிறிஸ்துவோடு நான் வாழ்றேன், எனக்கு அங்க சொர்க்கத்துல ஒரு இடம் இருக்கு, நான் அவரோட இருக்க போறேன்னு சொல்லும்போது
அவனுக்கும் எனக்கும் அது வேண்டும். நானும் மரித்தாலும் நான் ஆண்டவரோட இருக்கணும், நான் பரலோகத்துல மட்டும் இல்ல பூமியிலையும் ஒரு கிறிஸ்தவனா வாழணும்னு சொல்லி அவன் வரக்கூடியதா இருக்கும். இப்ப அவங்க வந்து எல்லாரும் நல்லா புசித்து எல்லாம் என்ன திருப்தியாக பசிங்க திருப்தியாக புசித்த பின்பு அவர்கள் கோதுமையை கடலிலே எறிந்து இப்ப பாருங்க, இன்னொரு நம்பிக்கை பாருங்க. நல்லா புசிச்சுட்டான், இனி என்ன ஆக போகுது? இனி சாப்பாடு தேவையில்லை, நம்ம தப்பிச்சிருவோம், எல்லாம் கோதுமை அள்ளி கீழே விடுறோம். அதாவது ஒரு விசுவாசமும் ஒரு கிரியும் எப்படி வருது பாருங்க. நம்பிக்கை விசுவாசம் வந்துருச்சு. நான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லிட்டார் நாங்க பிழைக்க போறோம்னு சொல்லி உடனே சாப்பிட்டுட்டான். சாப்பிட்டு முடிச்ச உடனே இனி எனக்கு சாப்பாடு தேவையில்லை, ஏன்னா கப்பல் எப்படி போய் எங்கேயோ கரையில சேர போகுது, ஏன்னா சொல்லிட்டான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அள்ளி கப்பல்ல போட்டாங்க, கடல்ல போட்டாங்க. கடல்ல போட்டு கொஞ்ச தூரத்துல எவ்வளவு ஆழம் இருக்குன்னு பாக்குறான். முதல்ல 120 அடி, அப்புறம் 90 அடி, அப்புறம் கொஞ்சம் தூரம் தள்ளி வந்ததும் இன்னும் கொஞ்சம் தள்ளி பார்த்ததும் கப்பலை கொண்டு போய் தரையில கிடைச்சி கப்பல் உடைஞ்சி எல்லாரும் ஒன்னொன்ன பிடிச்சு கொண்டு போய் 276 பேரும் உயிரோட சேர்ந்தாங்க. நன்றாக சிந்திச்சு பாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் ஏற்பட்ட விசுவாச சோதனையில எப்படி அந்த சோதனையை மேற்கொண்டு எல்லாரையும் மீட்டார். இன்றைக்கு உங்களுடைய விசுவாச சோதனையில நீங்க எப்படி மற்றவர்களுக்கு ஒரு திட நம்பிக்கை கொடுக்கக்கூடியவர்களாய், மற்றவர்களை எப்படி ஒரு காரியத்துல நீங்க வழி நடத்த முடியும்? ஆண்டவருடைய காரியத்துல ஆண்டவர் மேல ஒரு விசுவாசத்திலையும் ஆண்டவர் மேல உள்ள ஒரு நம்பிக்கையிலையும் கொண்டு போக முடியும். இதுக்கப்புறம் இது மால்டா தீவுல அந்த கப்பல் நின்றுச்சு. அதுக்கப்புறம் வேற கப்பலை பிடிச்சு அவங்க போய் ரோமாபுரிக்கு போய் ரோமாபுரியில அவர் சொன்னது போல அங்க ஒரு சாட்சியா இருந்தார். 2 தீமோத்தேயின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 7வது வசனம் வாசிங்க. 2 தீமோத்தேயின் புஸ்தகம் 4வது அதிகாரம். இது எல்லாம் நமக்கு நல்லா தெரிஞ்ச வசனம். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். எதை காத்து கொண்டாரு? ஐயா, நம்ம எந்த சோதனை வந்தாலும் ஆண்டவர் மேல உள்ள விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டும். அதனாலதான் ஆண்டவர் என்கிட்ட சொன்னாரு, எருசலேம்ல சொன்னாரு, நீ ரோமாபுரியில சாட்சியா இருப்பேன்னு சொன்னாரு. நான் கப்பல்ல வந்து எல்லா நம்பிக்கையும் அற்றவர்களாய் பகலா இரவான் தெரியாம சாப்பிடாம 14 நாட்களாக உட்கார்ந்துருந்தோம். இந்த 14 நாளுன்னு முதலே சொல்லியிருந்தா சந்தோஷமா உட்காந்துருப்போம். காலண்டர்ல கவுண்ட் போட்டு உட்காந்துருவோம். 1 2 3 இன்னும் 4 நாள் தான் இருக்கு, இன்னும் 7 நாள் தான் இருக்கு, இன்னும் 5 நாள் தான் இருக்கு, இன்னும் 6 நாள் தான் இருக்குன்னு உட்காந்துருவோம். ஆனா எத்தனை நாள் தெரியாம இருந்துச்சு வைங்க, நம்மளால இருக்க முடியாது. இந்த எப்பயுமே சொல்லுவாங்க, இந்த மாமியார் மருமகள் சேர்றாங்கல்ல, அவங்க 2 பேர்ட்டையும் வந்து என்னைக்கு பிரிய போறாங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா பிரச்சனை இருக்காது. 90வது நாள் உங்க மாமியார் ஊருக்கு போயிடுவாங்கன்னு வைங்க, மருமகளும் மாமியாரும் சண்டை போட மாட்டாங்க. இன்னும் 80 நாள் தானே, போய் தொலைஞ்சிரும் இது அப்படின்னு அவங்க இருப்பாங்க. நான் என்ன 80 நாள் தானே, இதுவட்ட நான் காலம் தள்ள தேவையில்லை, நான் போயிடுவேன். அப்ப 2 பேரும் என்ன முட்டிக்க மாட்டாங்க. ஆனா நீங்க வந்து 2 பேரும் ஒன்னா இருக்க போறதா சொல்லுங்க, ஒரு வாரத்திலே இடிச்சிடும். ஆனா அந்த 14 நாட்கள் என்பதை தெரியாம இருந்த போது அப்ப அப்போஸ்தலனாகிய பவுல் எழுந்து சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? தேவனோடு இடைப்பட்டதனால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமாகிய கர்த்தராகிய தேவன். இன்றைக்கு நம்மளை ஆட்கொள்ளுகிற நாம் சேவிக்கிற தேவனாகிய கர்த்தர் உங்களோடு பேசட்டும். அந்த வார்த்தைகளை கேட்டு உங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் காத்துக்கொண்டு உங்களை என்ன நோக்கத்திற்காக அழைத்திருக்கிறாரோ, என்னென்ன காரியங்கள் உங்களை கொண்டு செய்ய வேண்டும் என்று இருக்கிறாரோ அந்த காரியங்களும் நோக்கங்களும் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறட்டும், உங்கள் குடும்பங்களில் நிறைவேறட்டும், உங்களுடைய ஊழியங்களில் நிறைவேறட்டும், உங்களுடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில் நிறைவேறட்டும், உங்களுடைய பொருளாதாரத்தில் நிறைவேறட்டும், உங்களுடைய வேலை ஸ்தலங்களில் நிறைவேறட்டும். உங்களை என்னென்ன நோக்கத்திற்காய் ஆண்டவர் பிடித்து கொண்டாரோ அந்த பிடியை நீங்கள் பிடித்து கொண்டவர்களாய், ஆண்டவரே நம்மளும் எப்படி அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல, ஆண்டவரே நல்ல போராட்டத்தை போராடினேன், நல்ல ஓட்டத்தை ஓடினேன், ஆண்டவரே விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், ஆண்டவரே எந்த சோதனை வந்தாலும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை மட்டும் பிடித்துக் கொண்டு என்னை ஆட்கொண்ட தேவன் யார் என்று நான் அறிவேன், நான் சேவிக்கிற தேவன் யார் என்று நான் அறிவேன் என்று சொல்லக்கூடியதாய், ஆண்டவரே இன்றைக்கு நாங்கள் உம்மை அறிகிற அறிவிலே வளர வேண்டும். ஆண்டவரே எங்களை அழைத்த நோக்கத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரே இதோ நீங்கள் கொடுத்த வாக்குத்தத்தம், ஆண்டவரே நான் போகிற பாதைக்கு எதிர்மாறாய் இருந்தாலும்
ஆண்டவரே, எங்களை கொண்டு நீங்கள் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர்களோ, எங்களை கொண்டு எங்கள் வாழ்க்கையில் எதை செய்ய சித்தமா இருக்கிறீர்களோ அதை செய்வதற்கு, அதை கேட்கக்கூடிய செவிகளை தாருங்கள் சுவாமி. உம்முடைய சித்தம் கேட்கக்கூடிய, உம்முடைய சத்தம் கேட்கக்கூடிய காதுகளாய் எங்கள் காதுகள் மாறட்டும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஒரு உணர்வுள்ள இருதயமாய் எங்கள் இருதயம் மாறட்டும் ஆண்டவரே. உம்முடைய சித்தம் செய்கிற, உமக்கு கீழ்ப்படுகிற ஒரு ஆத்துமாவை எங்களுக்கு தாருங்க சுவாமி. ஆம் தாப்பனே, இதோ நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஒரு நிமிஷம் உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். தேவ ஆவியானவர் தாமே ஆண்டவரே, நாங்கள் கடந்து போகிற விசுவாச சோதனையில, இந்த விசுவாச போராட்டத்துல ஆண்டவரே, எத்தனை இன்னல்கள் வந்தாலும், எத்தனை பாடுகள் வந்தாலும், எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் அதை எல்லாம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு தேவ அபிஷேகம் எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உண்டாகட்டும் ஆண்டவரே. எங்களை உம்முடைய கரங்களில் ஒப்படைக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்னும் இனிய நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே.